ஒரு அடர்ந்த காட்டில் வயதான புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. வயதான காரணத்தால் அதனால் சுறுசுறுப்பாக முன்பு போல் ஓடி இரை தேட முடியவில்லை. கண்களும் அதற்கு சரியாக தெரியவில்லை. ஆற்றங்கரையோரமாக அமர்ந்து கொண்டு அது இரைக்காக காத்து கொண்டிருந்தது. மனிதன் ஒருவன் அந்த பக்கமாக நடந்து வருவதை புலி கவனித்தது. அவன் பிழைப்பு தேடி காட்டு வழியாக நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தான். புலி மனிதனை கண்டதும் நமக்கான இரை கிட்டியது, அவனை எப்படியாவது ஏமாற்றி தன் அருகில் அவனை வரவைத்து அவனை உண்ண வேண்டுமென்று எண்ணியது. உடனே அதற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதன் அருகே இருந்த ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து கையில் வைத்து கொண்டது. புலி அந்த மனிதனை நோக்கி, மனிதா, என் அருகே வா, இந்த பொற்காப்பை உனக்கு பரிசாக தர வேண்டும் என்று இனிமையான குரலில் சொன்னது. அந்த ஏழை மனிதனால் புலியின் சொற்களை நம்ப முடியவில்லை. புலியின் கையில் இருந்த புல் காய்ந்து இருந்ததால் மஞ்சளாக தெரிந்தது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவனுக்கு அது பொற்காப்பாகவே தெரிந்தது. ஆசை அவன் கண்களை மறைத்தது. இருந்தாலும் சுதாரித்து கொண்டு, உன் அருகில் நான் எப்படி வருவேன்? புலி மனிதரை அடித்து கொன்றுவிடும் என்று மக்கள் சொல்கிறார்கள். உன்னை நான் எப்படி நம்புவது என்று கொஞ்சம் யோசித்து பதில் சொன்னான். ஆனாலும் அந்த பொன் மேலிருந்த ஆசை அவனுடைய அறிவு கண்களை மறைத்தது. புலி உடனே, என்ன இப்படி சொல்கிறாய்? நானோ வயதான புலி. எனக்கு நகங்களும் பற்களும் வலிமை இழந்து போய்விட்டன. என்னால் யாரையும் தாக்கிக் கொள்ள முடியாது. நான் இப்போது தவம் செய்தல், தானம் செய்தல், பொறுமை காத்தல், உறுதியான தெய்வ நம்பிக்கை, ஆசையின்மை, இப்படிப்பட்ட தர்மங்களை விடாமல் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னது அந்த புலி. புலி கையில் உள்ள தர்ப்பை புல்லை காட்டி, இதை பரம ஏழைக்குத்தான் தர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்தால் பரம ஏழையாக தெரிகிறாய். உனக்கு தானம் கொடுத்தால்தான் எனக்கு தக்க பலன் கிடைக்கும் என்று சொன்னது அந்த புலி. மேலும், நோயுள்ளவனுக்குத்தானே மருந்து தர வேண்டும், அதுபோல பரம ஏழைக்கு தருவதால் தானே எனக்கு பலன் கிடைக்கும். என் அருகில் வா, உனக்கு தானமளித்து நான் புண்ணியம் தேடிக்கொள்கிறேன் என்றது. புலியின் வார்த்தைகளில் மயங்கிய அந்த ஏழை மனிதன் புலியின் அருகில் செல்லத் தொடங்கினான். புலி உடனே, ஆற்றில் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வந்து தானத்தை வாங்கிக்கொள், அதுதான் சரியான முறை என்று சொன்னது. அந்த மனிதன் ஆற்றில் இறங்கினான். அவனுடைய கால்கள் சேரும் சகதியுமாக இருந்த இடத்தில் நன்றாக சிக்கிக்கொண்டன. ஓடவும் முடியாமல் அவன் அங்கு மாட்டிக்கொண்டான். புலி நிதானமாக சென்று அவனை தனது இரையாக்கி கொண்டது. ஆசை அவன் அறிவை மறைத்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வைத்தது.